மக்கள் கட்சியின் சார்பாக அருமை தம்பி ஆஸ்லின் பெல்மின் வெற்றி வேட்பாளராக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் களமிறக்கப்படுகிறார். நேர்மை, அன்பு, தூய்மை இவை மூன்றும் அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிற எங்களுடைய தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இவையெல்லாம் கடந்து இன்று தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. 100 அம்புகள் எய்ததன் விளைவு 1 இலக்கை அடையும் என்று சொல்வார்கள். நாங்கள் ஒரு அம்பு எய்து இந்த இலக்கை அடைவதற்காக முயற்சி செய்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய போராட்டமான முயற்சி என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஜனநாயகத்தை பணநாயகம் கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், ஒரு எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட் கான்டெஸ்ட் பண்றது அவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு, அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கே தேர்தல் அதிகாரி கூட ஒருதலை பட்சமா ஒரு கட்சிக்கு ஆதரவாக அங்கு செயல்படுகிற ஒரு சூழல் நாம் கண்கூடாக அங்கே பார்க்க முடிகிறது. அந்த தேர்தல் ஆபீசர், ரிட்டர்னிங் ஆபீசர் ஆர்ஓ மேடம் அவங்க, நாங்க அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ற அன்னையில இருந்து எப்படியாவது அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிடணும், இவங்களை போட்டியிட விடக்கூடாது. ஒரு தேர்தல் அதிகாரி, ஒரு ஆபீசர் அப்படி செயல்படுறத பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டோட நிலைமை இன்று இவ்வளவு மோசமாக சென்று கொண்டு இருக்கிறதை பார்க்கிறப்போ உண்மையிலே இங்க ஜனநாயகம் இருக்கா, மக்களாட்சி நடக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு தோன்றுகிறது. ஒரு சாதாரண ஒரு A4 ஷீட்டில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களுடைய அட்வொகேட் அதில் அட்டாச் பண்ணுறாங்க. அந்த அதிகாரி ரொம்ப ஈஸியாக A4 ஷீட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அந்த லாஸ்ட் மினிட்ல 3 மணிக்கு நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் நிறைவு அடைகிறது. இந்த நேரத்தில் அவங்க சிம்பிளா எல்லாத்தையும் மனுவை சரி பார்த்துட்டாங்க. சரி பார்க்குறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு தவறும் கண்டுபிடிக்க முடியலை. கடைசியா இந்த A4 ஷீட்ல நீங்க எடுத்துட்டு வந்ததை நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல எடுத்துட்டு வாங்க, முத்திரை தாள்ல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், அது நோட்டரி அட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நோட்டரி அட்டஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு முத்திரை தாள் அதை எடுத்துட்டு போய் இந்த கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட்டரியை தேடி கண்டுபிடிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இங்க மணி 3 ஆயிடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அதை அப்படியே சொல்றாங்க. அப்போ எங்களுடைய அட்வொகேட் என்ன பண்றாருன்னா, செக் பண்றாரு, அதாவது ஆன்லைன்ல போய் செக் பண்றாரு, வேற யாராவது இது மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட 17 நபர்கள் இதே போல இந்த A4 ஷீட்ல தான் வச்சிருக்காங்க. ஏன் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த A4 ஷீட்ல தான் வச்சிருக்காங்க. அப்போ அந்த தேர்தல் அதிகாரி கிட்ட எங்க அட்வொகேட் சொல்றாரு, மேடம் இதை பாருங்க, நம்மளுடைய முதலமைச்சர் கூட A4 ஷீட்ல தான் நார்மலா தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப, அப்போ அந்த அதிகாரிகளால் அதை நிராகரிக்க முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க வெளியே போங்க, நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ இது இவ்வளவு பேனிக்கா இந்த தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்னா, பிரஸ் மீடியா உங்களை எல்லாரையும் இந்த ஆளுகின்ற கட்சி விலக்கி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆளுங்கட்சியோட எந்த ஒரு ஒரு பிளஸ்ஸோ மைனஸோ, பிளஸ் பேசினா போடுறாங்க, ஆனா மைனஸ் பேசினா போட மாட்டேன்றாங்க. அதுபோல எங்களுக்கு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க கேட்கிற கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சில சேனல், நான் சேனலுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, அந்த சேனல்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிஎம்கேக்கு ஆதரவா பேசுனீங்கன்னா நாங்க எல்லா சேனல்லையும் சூப்பரா போட்டுருவோம் அப்படின்னு சொல்றோம். என்னங்க இது? ஜனநாயக உரிமைக்கு குரல் கொடுக்கறது நீங்க தான். கரெக்டா மக்களோடு மக்களா நின்று மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்றவங்க பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும். அப்போ உங்களையே விலைக்கு வாங்குறாங்கல்ல, நீங்களே ஏன் அப்படி கேட்குறீங்க? இந்த கட்சிக்கு ஆதரவா பேசுங்க,
அந்த கட்சிக்கு ஆதரவா பேசுங்கன்ட்டு எதுக்கு கேட்குறீங்க? அப்போ இங்க ஜனநாயக உரிமை வந்து முற்றிலுமா வந்து அழிக்கப்பட்டு விட்டதுன்றது நிசாப்தமான உண்மை. அது நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த தமிழ்நாடு மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க, அதாவது இந்த ஒரு விரல்ல கொஞ்சம் மைய தடவி விட்டாங்க, கரெக்டா? ஆனா இந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த மக்களுடைய மைய தடவுன மக்களுடைய நெற்றியில ஒரு பெரிய பட்டநாமத்தை போட்டு விட்டாங்க. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை வந்து மாறி ஒரு நல்ல மக்களாட்சி, அதாவது கர்ம வீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தியடிகளுடைய, கக்கன் அவர்களுடைய ஒரு நல்ல அரசியல் மாற்றம் இங்கு உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் சிந்தையும். ஆகவேதான் இந்த மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக 100 அம்புகள் எய்து ஒரு இலக்கை அடைவதற்கு பதிலாக ஓரம்பை எய்து எங்களுடைய பேக்ரவுண்டு ஃபினான்ஷியல் பண வலிமை எல்லாம் அடிப்படையில் ஒரு தொகுதியில தான் ஆளை விட்டு எங்களால் களமாட முடியும்ன்ற ஒரு எண்ணத்தால் நாங்கள் மக்களாகிய பெரம்பூர் தொகுதி மக்களை நம்பி களமாட நாங்கள் களத்தில் வந்து இறங்கி இருக்கிறோம். அன்பார்ந்த பெரம்பூர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அன்பு தம்பி ஆஸ்லின் பெல்மின் அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இப்போ சின்னத்தை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த சின்னத்தில் வந்து நீங்கள் வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு நான் நிறைவு செய்கிறேன். என் பேர் டாக்டர் ஆஷ்லின் பெல்மன். பெரம்பூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டிடுறேன். அனைத்து மக்களும் எனக்கு ஆதரவு கூறி நல்ல வெற்றி தெரியுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சார் விஜய் மாதிரி பேசி முடிச்சிட்டீங்க, தெளிவா சொல்லுங்க, பேசுங்க. விஜய் 10 நிமிஷம் பேசுறாரு, நீங்க 2 நிமிஷம் பேசி முடிச்சிட்டீங்க. எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு சார். அன்னையிலேருந்து இன்னைக்கும் அந்த தொகுதி ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்கு. இல்லை இப்போதான் ஒன்று நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். மறைமுகமாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பப்ளிக் பண்ணல, மற்ற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கு. கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில இருந்து பெரம்பூர் அடிக்கிறது காரணம் என்ன? நீங்க விளம்பர பிரியரா இல்ல ப்ரொமோஷன் தரதுக்காக வந்திருக்கீங்களா? ஏன்னா அந்த தொகுதியில நிக்கிறது விஜய் நிக்கலான்னு தெரியும். நீங்க அங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து நிக்கிறீங்களே, எப்படி அடிக்க முடியும்? அங்க இருக்க மக்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்க ரிலேஷன் யாராவது இருக்காங்களா? இருக்க வேட்பாளர் பேசுறோம், நீங்க எது பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கட்சி தலைவர் தானே, கட்சி தலைவர் பேச தெரியாத வேட்பாளர் யாருமே இல்லையா தமிழ்நாட்டுல? இல்ல அதாவது நான் சொல்றேன், நீங்க சொல்ற விஜய் இருக்கிறார்ல, நீங்க சொல்ற விஜய் பிரதர் நீங்க என்ன பேச விடுங்க. நீங்க வேணும்னே கான்ட்ரோவர்சி பண்றது, பிரச்சனை பண்றதுக்கு வந்துருக்கீங்க. என்னைய கொஞ்சம் பேச விடுங்க. நான் பேச விடுறீங்களா? ஒரு நிமிஷம் பேசட்டுமா? அதாவது தமிழ்நாட்டுல வந்து நீங்க திராவிட கட்சிகள் எடுங்க, டிஎம்கே ஏடிஎம்கே, ஏன் நீங்க சொல்ற விஜய் அவர்களுடைய கட்சி கூட எடுங்க. 234 தொகுதிகளிலே நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் வந்து நீங்க கேட்கிற பத்திரிகையாளர்கள் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு தெள்ள தெளிவாக பதில் சொல்வதற்கு ஒருத்தனுக்கு திராணி இருக்கா? நீங்க அவங்கள கேளுங்க. நாங்க ஒரு புது கட்சி நாங்க ஒரு புது கட்சிங்க. அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் சொல்றது வேட்பாளர் சொல்றது. எல்லா கட்சியிலையும் வேட்பாளர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லுவாங்களா? தடங்கள் இல்லாம பதில் சொல்லுவாங்களா? ஒவ்வொரு கட்சிகளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சார். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சார். நீங்க வந்து அதாவது சார் நான் ஒரு விஷயம் சொல்லவா? அதாவது நாங்க என்ன கொள்கையை முன்னெடுத்து வைக்கிறோம், நாங்க எதை பத்தி பேசுறோம், இதுக்கு வந்து நீங்க மரியாதை கொடுங்க. அதாவது ஒரு பேச வர்றவங்களை, ஏதோ ஒண்ணு செய்ய வர்றவங்களை நீங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி வந்து நீங்க ஒரு அவங்கள வந்து ஒரு 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 ஷேம் படுத்தி, ஒரு அவமானப்படுத்தி நீங்க விட்டீங்கன்னா அப்ப எப்படி மேல அவங்க மக்கள் வருவாங்க? சொன்னாங்க. அதாவது சார் இங்க இருக்கிற லீடிங் சேனல் எந்த சேனல்? அதாவது லீடிங் சேட்டலைட் சேனல் ஒரு 6 சேனல் என்கிட்ட வந்து பேசுறாங்க. அதாவது நீங்க விஜய்க்கு எதிராக பேசுனீங்கன்னா நாங்க பைட் இப்போ எடுத்து லைவ் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. ரைட்டா? நான் ஏன் போய் சொல்லணும்?
நான் எதுக்கு பேசணும் சார்? நான் என்னுடைய கட்சி நீங்க சொன்னீங்களா பெரம்பலூர் மக்களுக்கு வந்து மறைமுகமான சில ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வெளிப்படையா சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க அரசியல்வாதியா இருக்கீங்க, அந்த ஓட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க, அந்த மக்களுக்கு என்ன மாதிரி பயன் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க. பெரம்பலூர்ல எந்த ஏரியா மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க? ஆக்சுவலி நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். தொழில் எந்த ஏரியா இல்ல சார், என்ன ஹெல்ப் பண்ணீங்க, என்ன மாதிரி பலன் வந்து பெரம்பலூர் மக்கள் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் நான். இல்ல எந்த தொகுதியில சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பெரம்பூர்னா பெரம்பூர் மட்டும் கிடையாது. வேசார்பாடி பெரம்பூர் தொகுதி தான். ஒரு சில டோட்டலா எனக்கு ஆல்ரெடி தமிழ்நாடு பூரா, நான் ஒரு வார்த்தை பேசிருப்பேன், தமிழ்நாடு பூரா பெரிய பெரிய கட்சிகள் எந்த கட்சியும் வந்து எந்த தொகுதியிலையும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளரை வந்து நிறுத்துறத கேண்டிடேட்டா நிப்பாட்டுறது இல்ல. நீங்க காங்கிரஸ் கட்சி எடுங்க, நீங்க வேட்பாளர்களை பாருங்க, எல்லாமே இறக்குமதி வேட்பாளர்கள். நீங்க விளவங்கோடு தொகுதி எடுத்து பாருங்க, விளவங்கோட்டுல வந்து கேரளால இருந்து ஒரு தர கேண்டிடேட்டா வந்து விளவங்கோட்டுல நிப்பாட்டி இருக்கிறாங்க சார். அப்ப நீங்க பெரிய இல்ல, நான் மத்தவங்களை குறிப்பிட்டு தான் சார் சொல்ல முடியும். நீங்க சார் நான் சொல்றேன் இல்ல அதாவது அவருக்கு வந்து பெரம்பூர் மக்கள் பெருவாரியான வாக்குகள் கொடுக்கட்டும். இனிமே வந்து பெரம்பூரிலே அவர் இருந்து மக்கள் பணி, மக்களோடு மக்களா களமாடி என்னென்ன மக்கள் பிரச்சனைகள் இருக்கோ, இன்னைக்கு அடிப்படை வசதியான குடிநீர் வசதி அங்க இல்ல, குடிநீரை வந்து அங்க பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. அடுத்து மழைநீர் கால்வாய் அவ்வளவு பிரச்சனை இருக்கு. பெரம்பூர்ல எப்போ நாத்தம் அடிச்சுட்டு கிடக்குது. இதெல்லாம் வந்து எந்த கட்சிக்கும் வந்து கண்ணுல தெரியல சார். இந்த குறைகளை தீர்க்கிறதுக்கு தான் இப்ப களத்துல வந்து இறங்கி இருக்கிறோம். கண்டிப்பா இந்த குறைகளை தீர்க்காம எங்க போவோம்? அதாவது 10,000 வாக்குகள் இவர் பிடிச்சா கூட கண்டிப்பா இவர் அந்த தொகுதியில இருந்து வேலை செய்வார். நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். நாங்க இங்கதான் சார். கட்சி தலைவர் இங்கதான் சார் இருக்கிறாரு. கட்சி தலைவர் சார் ஐயா சார் கட்சி தலைவர் வந்து சார் கட்சி தலைவர் வந்து திட்டமிட்டே வந்து விஜய் வந்து தோற்கடிக்கணும்னு நீங்க வந்து திட்டமிட்டே வந்து களத்துல இறங்கிருக்கீங்களா? யாருக்குமே எதுவும் கிடையாது சார். நம்ம மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம். அதுக்கு இனி எங்க உங்க தொகுதியில உங்க மக்களுக்கு நீங்க வளர்ச்சிக்காக எங்க திட்டமிட்டீங்க சார்? அந்த தொகுதியில உங்க மக்களோட வாழ்ந்துறீங்க, உங்க மக்கள் இருக்கிற தொகுதியிலே நீங்க வந்து நின்னு இருக்கலாம் வேட்பாளர். நீங்க திட்டமிட்டே வந்து நீங்க பெரம்பூர்ல சார் அடிப்படை பிரச்சனை பெரம்பூர் தொகுதியில வந்து அடிப்படை பிரச்சனை சார். பெரம்பூர் தொகுதியில வந்து சார் கட்சி தலைவர் இருக்கார்ல, கட்சி தலைவர் கிட்ட நீங்க क्वेश्चन கேளுங்க சார். ஆங்கரிங் பண்ற அந்த அம்மா என்ன சொன்னாங்க சார்? ஒரு நிமிஷம் சார் தயவு செய்து பிரதர் நீங்க எந்த சேனல்? நீங்க நியூஸ் நீங்க சார் நான் சொல்றேன், இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது நீங்க ஆங்கர் வந்து கிளியரா சொல்றாங்க, இது வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டோம் ரைட்டா? நீங்க கொஸ்டின் உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க வந்து தலைவர்கிட்ட கேளுங்க. நீங்க எந்த கேள்விகள் வேணாலும் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், பதில் சொல்றேன். ஆனா நீங்க பெரம்பூர் தொகுதியில நீங்க என்ன கொஸ்டின் வேணாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். ஏங்க நான் சென்னையில இருக்கிறவன், கட்சி தலைவர் வந்து அடிப்படை பிரச்சனை குடிநீர் அங்க இல்லைங்க. குடிநீர் இங்க பாருங்க. அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு சந்து எல்லாமே வந்து டிராபிக் ஆகுது. இப்பயும் வந்து குறுகலான குடிசைகள் அகற்றப்படல. இன்னும் மக்கள் குடிசைகளை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது இப்போ அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ ஒரு 2000 குடிசைகள் இருந்தவரை மாற்றி இருக்கிறாரு. ஏன் நான் டிஎம்கே கட்சிக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன், முன்னிறுத்தி வைக்கிறேன். அதாவது உங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் கஞ்சா கடத்தியே 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்சு கொடுத்துறாங்கல்ல, உங்க கட்சி கொடுத்துட்டாங்கல்ல, 5000 கோடி 10,000 கோடி கொடுத்துட்டாங்கல்ல. நீங்க அந்த 10,000 கோடி கஞ்சா கடத்தின காசு எடுத்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல தூய்மையான குடிநீரும் நல்ல தங்குற வசதி, ஒரு நல்ல ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து கட்டி கொடுக்கலாமே, நீங்க ஏன் கொடுக்கல? அதுதான் நான் கேட்கிறேன். அது பெரம்பூர்ல நீங்க பண்ணலாமே. ஏன் பெரம்பூரை வந்து நீங்க 5 ஸ்டார் கண்ட்ரி மாதிரி நீங்க மாத்தலாமே, ஏன் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணல? இப்பயும் வந்து அதாவது நாத்தம் சாக்கடையில தங்குற மக்கள் இப்பயும் அங்கதான் தங்கிட்டு இருக்காங்க. இங்க எந்த மாற்றமும் இல்ல.
ஆணித்தரமா இல்ல, சொல்றீங்க. அதாவது சார் இப்போ சார் 5 கட்சி இருக்கு சார். சார் 5 கட்சி இருக்கு சார். இல்ல நான் அவரை சொல்லல சார் நான் அவரை நான் சார் நான் சொல்லவா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா சார். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதாவது இங்க ஜனநாயக ஆட்சி இல்லை, மக்களாட்சி இல்லை. இங்க வந்து பணநாயகத்தை கொடுத்து ஜனநாயகத்தை சாவடிக்கிற ஆட்சி. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க சொல்றீங்கல்ல சேகர் பாபுன்றவர், அந்த சேகர் பாபுன்றவர் என்னோட கேண்டிடேட்டுக்கு போன் பண்ணி மிரட்டி இருக்கிறார் தெரியுமா? என் தொகுதியில நீ நிக்க கூடாது. மொபைல் இருக்கா? எடுத்து காட்டுங்க. எவிடன்ஸ் அவருடைய பர்சனல் நம்பர்ல இருந்து பேசியிருக்காங்க. இங்க என்ன மக்களாட்சி நடக்குது? இங்க என்ன மக்களாட்சி, என்ன மக்கள் உரிமை இருக்கு? அதாவது தமிழ்நாடு முழுவதும் எந்த தொகுதியில யார் வேணாலும் போய் போட்டியிடலாம் அப்படின்னு சட்டம் ஏத்துனது யார்? நீங்க தானே. அப்ப சட்டம் இருக்குல்ல, அப்போ நின்னா ஒரு அரசு ஆட்சியில இருக்கிற நீங்களே இது மாதிரி பண்ணா நீ ஏன் தொகுதிக்கு ஏன் வந்த? நீ வந்தானா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நான் இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு நாளால நாங்க எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம், கான்டெஸ்ட் பண்றோம், மக்களை சந்திக்கிறோம். எங்க கட்சிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பொறுப்பு டிஎம்கே தாங்க, சேகர் பாபு தான் பொறுப்பு. நான் சொல்றேன், நீங்க எழுதுங்க. உங்களுக்கு திராணி இருக்கா? நீங்க பேசுறீங்களா சார்? நீங்க பேசுறீங்க சார். நீங்க உங்க கட்சியில இருந்து நீங்க ஏதாவது ஒரு போராட்டத்தை கையெழுத்து எந்த போராட்டம்? அதானி துறைமுகத்துல இருந்து பல லட்சம் கோடி போதைப் பொருள் கைப்பற்றிருக்காங்க. சரி, இதே பிஜேபி கவர்மெண்ட்ல எப்ப கைப்பற்றிருக்காங்க? கடந்த நீங்க கடந்த ஆண்டுல எடுத்து பாருங்க. நீங்க கடந்த ஆண்டு எங்க கட்சி அதுக்காக நீங்க ஏதாவது போராட்டம் எங்க கட்சி 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்விகளை நீங்க கேளுங்க. 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்வி. இதே இடத்துல இன்னொரு பிரஸ் மீட் வச்சோம், அதுல நான் இதெல்லாம் பேசியிருக்கிறேன். நான்